ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? பூந்தமல்லி மெட்ரோவில் இருக்காங்க. மெட்ரோ ஃபுல்லாக லைவ் பண்ணிட்டாங்க. பூந்தமல்லி டு பெங்களூர் ஹைவேல நமக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் 8000 ரூபாய் போயிட்டு இருக்கு. அதுலேருந்து 3 மடங்கு கம்மியாக நம்ம இந்த பூந்தமல்லி டு பெங்களூர் ஹைவேல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கன்னு தானே பார்க்குறீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு பாரிஸ்ங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து சென்னையாக மாறிடுச்சுங்க. அதுக்கடுத்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு அடுத்து மாதவரத்துக்கு அடுத்து கிளாம்பாக்கம் அப்புறம் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ நினச்சா கூட நீங்கள் பாரிஸ், கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை இடம் வாங்க முடியாது. பட் ஆனால் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை இடம் வாங்கலாம். இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பையே நம்ம சைட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த குத்தம்பாக்கம் அமைஞ்சிருக்க பெங்களூர் ஹைவே நியர்பையே நம்ம சைட் இருக்குங்க. சென்னையில் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பையில் பிளாட் வாங்கணும்னு நினச்சா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. ஆனால் அப்கமிங் இயர்ஸில் மெட்ரோ வர ப்ரைம் லொக்கேஷனில் இடம் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்க முடியும். அதுவும் பாதிக்கு பாதி விலையில் கொடுத்துட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் லொக்கேஷனில், அதாவது இப்போ வளர்ந்து கொண்டு இருக்க டவுன் லொக்கேஷன்லேயே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூர்னா 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ள தள்ளிலாம் இல்லைங்க. நம்ம இந்த நிற்கிற டோல்ல இருந்தே 1 கிலோமீட்டர், அதாவது இந்த டோலுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சைட் இருக்கு. ஸோ இங்கே நம்மக்கிட்டே நம்ம சைட்டில் இடம் வாங்கி வீடு காட்டின ஒரு கஸ்டமரை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். மேம் பேர் பார்த்தீங்கன்னா அமுதா. மோர் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கேட்கலாம். ஹாய் மேம். நாங்கள் இங்கே வந்து இடம் வாங்கி 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது வீடு கட்டி. நாங்கள் நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை. எங்களுக்கு இங்கே கம்பெனியில் நாங்கள் இங்கே வந்து உரகடத்தில் இங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு நியர்பை இருக்கிறதுனால இங்கே பார்த்தோம். எங்களுக்கு இது வந்து பார்த்ததுல பிடிச்சிருந்தது வாங்கிட்டோம். பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது இங்கே நமக்கு. அது 24 ஹவர்ஸும் பஸ்ஸு இங்கே ஸ்பெசிலிட்டி இருக்குது. பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாமே நியராக இருக்குது நமக்கு. இங்கே பக்கத்தில் கடைகள் எல்லாமே இருக்குது. 5 மினிட்ஸில் போனால் மார்க்கெட்டும் பக்கத்தில் இருக்குது. மீன் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது பக்கத்தில். நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் இங்கே வீடு கட்டணும். இப்போ பக்கத்தில் எல்லாம் வீடு வந்துட்டுருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் பற்றி சார் சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, தியாகு ப்ரீமியர் ஹவுசிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். இப்போது நம்ம முன்னாடி மேடம் சொல்லியிருந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பூந்தமல்லிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி போகும்போது ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்டு ரைட்டில் தான் எக்ஸாக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா JJS சக்தி நகர். இந்த ப்ராஜெக்ட் ஒரு DTCP அண்டு ரெரா அப்ரூவ்டு. மொத்தம் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு 155 பிளாட் போட்டிருக்கோம். 8 ஏக்கர் கொண்ட கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 ரோடு, காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, EB லைனு எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நாம் நிற்கிறது ஆல்ரெடி போட்ட ஃபேஸ் 1ல் வீடுகளே ஃபுல்லாக வந்துடுச்சு. இமீடியட்டாக வாங்கி கட்டக்கூடிய ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி DTCP அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம JJS சக்தி நகர். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மெட்ரோ வரப்போகுது, ரைட் ஹேண்ட் சைடு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போயிட்டுருக்கு சார். இதோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மேடம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பூந்தமல்லிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் பக்கத்தில் தான் வருது. அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம சைட்டுமே 1.2 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். மேடம் சொல்லியிருந்த மாதிரி அந்த பக்கம் எடுத்துன்னா மெட்ரோ பெங்களூர் ஹைவே, பின்னாடி ஒரு ரோடு தெரியுது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு 5.5 to 6 ஹவர்ஸ் ஆகுது. அந்த ஜேர்னியை ஒரு 2.5 ஹவர்ஸ் குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்தில் பெங்களூர் போகக்கூடிய ரோடு தான் இந்த ரோடு. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மந்த்ஸில் கண்டிப்பாக வந்து இந்த ஹைவே வந்து பயனுக்கு வந்துடும். அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனும் ஒரு 3 to 4 இயர்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுடுவாங்க. அதுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் பரந்தூர். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூரும் ஷார்ட் பீரியட் வந்துடும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு சரியான நேரமாக இருக்கும். சார், நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண பிறகு அப்ரிசியேஷன் எவ்வளோ சார் இருக்கும்? கண்டிப்பாக நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு பாரிஸ் வந்தபோது, கோயம்பேடு வந்தபோது, மாதவரம் வரை, ஏன் கிளாம்பாக்கம் வந்த பிறகு எந்த அளவு ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மடங்கு ஒரு 1 இயர் 2 இயருக்குள்ளே ஏறிச்சு. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு 1 or 2 மந்த்ஸில் டெஃபினட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட இப்போ நாம் நிற்கிற ஸ்ரீபெரும்புத்தூரில் டெஃபினட்டாக ப்ரைஸ் கண்டிப்பாக
ப்ரைஸ் ரொம்ப டபுள் த ட்ரிபிள் த அமௌண்ட் ஆகும். கண்டிப்பாக லேண்ட் வாங்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கே குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு 1 to 2 கிலோமீட்டர் வரையும் 4000 ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. நம்ம அங்கேருந்து மேடம் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வாங்கினா அதுலேருந்து பாதி மடங்கு ப்ரைஸ் கம்மியாக வாங்க முடியும். அதுவும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் தான். 2 வருஷம் விட்டுட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லொக்கேஷனில் இந்த ப்ரைஸ்க்கு லேண்டு கொடுக்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்தளவு ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த கோயம்பேடாக மாறிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இந்த டைம் வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரமாக இருக்கும். சார் ஆக்சுவலி சைட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வீடுங்க எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி சைட்டுனாலே வீடுங்க எதுவுமே இருக்காது, காலி லே அவுட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சைட்டுக்குள்ளே வீடுங்கள்லாம் இருக்குது எப்படி சார்? கண்டிப்பாக மேடம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடித்து எக்ஸ்டென்ஷன்லேயும் ஒரு பார்ட் நம்ம முடிச்சுட்டு இருக்கிறதால முன்னாடியும் வீடுகள் இருக்குது, நம்ம சைட்டுக்கு பேக் சைடும் வீடுகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சைட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு நம்ம சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வீடு கட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எடுத்துக்காட்டு சொன்னால் இபி லைனாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், பார்க்கு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்கினா இமீடியட்டாக கட்டலாம். மேஜராக மேடம் சொன்ன மாதிரி நம்ம ப்ராஜெக்டில் வெறும் லேண்டு மட்டும் கொடுக்கல, வீடுமே கட்டித்தரோம். இந்த ப்ராஜெக்டில் லேண்ட் வந்து ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் வீடாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 லட்சம் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு 2 பெட்ரூம் வீடு கன்வீனியண்ட்டாக நம்ம கட்டு கொடுத்துட்றோம். ஒரு 4 மாதம் 5 மாதம் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் இருந்தால் மட்டும் போதும், வீடு கண்டிப்பாக நம்மளே கட்டி கொடுத்துட்றோம். சார் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாட்டாக எடுக்கிற மாதிரி தான் எவ்வளோ சார் அமௌண்ட் தேவைப்படும்? ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து போட்டிருந்தோம். பட் ப்ரீ புக்கிங்கில் நிறைய பிளாட்ஸ் போயிட்டதால் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு ஆல் த வேரியன்ட் அவைலபிலிட்டி இருக்குது மேடம். நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கணும்னா அப்ராக்சிமேட் ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட் இருந்தாவே போகிறோம். ஒரு 4 லட்சம் முன்பணம் இருந்தாவே போதும். நம்மளது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டுன்றதால 90% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டுமே போதும், நம்மளால் லோன் பண்ணி கொடுத்துட முடியும். ஒரு 90% முன்பணம் 4 லட்சம், லேண்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி 4 லட்சம் முன்பணம் இருந்தாவே போதும். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வீடோ ஒரு லேண்டோ நீங்கள் வாங்கிக்க முடியும். சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு இவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு உள்ளே இருக்குது, இவ்வளோ டெவலப்மெண்ட்டும் இருக்குது, பெங்களூர் ஹைவே இருக்குது, டோல்கேட் நியர்பை இருக்குது. ப்ரைஸை பற்றி மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஜேஜே சக்தினரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2466 ரூபா தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளால் லோனுமே மேக்ஸிமம் பண்ணி கொடுக்க முடியும். இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சைட்டோட மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் சென்னை நீங்கள் எங்கே இருந்தாலும் பிக்கப் அண்ட் ட்ராப் நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபேமிலியாக வாங்க, பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள்.